காரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நில்லு காரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அழுறியா? நல்ல அழுடி. வலிக்குதா? எனக்கு எத்தனை நாள் வலிச்சிருக்கும். சக்தி மாமா, நான் மாறிட்டேன்னு இவ்வளோ சீக்கிரமா என்னை நம்பிட்டியா? நான் மாறவும் மாட்டேன், உன்னை விடவும் மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் தான் உனக்கு பொண்டாட்டி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு போக போக பாருங்க. சக்தி மாமா, நீ என்னதாண்டா கல்யாணம் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்லை. நீயே வந்தா நல்லது, இல்லனா நான் உன்னை அழ அழ இழுத்துட்டு போவேன். சபாஸ் திருக்காணி, கலக்கிட்ட. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ பண்ண வேலைக்கு அந்த பொண்ணே கல்யாணத்தை நிறுத்திடுவா. அவ்வளோ கம்மியாலாம் அந்த பிள்ளைய எடை போடாத. சீக்கிரத்துல அவ விட்டுட்டு போற ஆளு கிடையாது. விட்டு போகட்டாலும் நாளைக்கு அவளை கடத்துறது தான். பசங்களெல்லாம் செட் பண்ணிட்டேன். நாளைக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி அவளை கடத்திடுவோம். அதுக்கப்புறம் என் மகதான் மணமேடையில பொண்ணா உட்காருவா. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பா. எப்பவும் சொதப்புற மாதிரி சொதப்பிடாதீங்க. என் பேரன் பேத்தி கல்யாணத்தை பார்க்காம இந்த கட்டை வேகாதடியோ. நீயும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருமா, எங்கேயும் ஒளறி வச்சிடாத. என் பேத்தி கல்யாணத்தை நாளைக்கு பார்க்க போறேன். அதை விட என்னோட சந்தோஷம் இருக்கு எனக்கு. அப்பா, எல்லாம் பக்காவா இருக்குல்ல? ஆமா திருக்காணி, நம்ம ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி தான் வச்சிருக்கேன். மண்டபத்திலேயே 2 பேர் இருக்காங்க. சூப்பர்ப்பா, நாளைக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஆகாத திருக்காணி, இந்த அப்பாவை நம்பலாம். நாளைக்கு மண்டபத்திலேயே இரு, வேற எங்கேயும் பெயராத. முடிஞ்ச வர என் கூடயே இரு. இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தோடயே இரு திருக்காணி. அப்புறம் என்ன, வாட்டி நிம்மதியா போய் தூங்கலாம். நாளைக்கு விடிஞ்சா என் பேத்திக்கு கல்யாணம். உன்னை விட நான் தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆச்சி, உன் ஓட்டவாய வச்சு உளறிடாத. நீ பேசாம ரூம்லயே இருந்துக்கோ. ஆட்டும், வா வா, கீழே சாப்பாடெல்லாம் இருக்கு, சாப்பிட்டுட்டு போய் தூங்குவோம். சரி, பிளான்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாம் கரெக்டா நடக்கும். போனை எதுக்கும் கையிலேயே வச்சுக்கோ. எப்பா, அம்மா எப்ப வரா? கால் பண்ண எடுக்க மாட்டேக்கா? அவளுக்கு நம்ம போட்ட பிளான்ல விருப்பமே கிடையாது. அவளுக்கு அந்த அமெரிக்கா மாப்பிள்ளையை தான் உனக்கு கட்டணும்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கா. நான் போட்ட பிளான்ல அவகிட்ட போய் சொல்றேன். இப்பவே உன்னைய கூட்டிட்டு ஊருக்கு வாங்க. அம்மா என் விருப்பத்துக்கு மாற எப்பவுமே நடந்துக்க மாட்டா. நான் போய் சொன்னா கேட்டுக்குவா. நாளைக்கு வாராளான்னு பாப்போம். ஆனா ஒண்ணு, ரொம்ப கோவத்துல இருக்கா. நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எப்படி ஏத்துக்க போறான்னு தெரியல. ஏன் சந்தோஷம் தான் அவளோட சந்தோஷமோ. அம்மாவை எப்படியாவது நான் மாத்திடுவேன். சரி திருக்காணி, இதெல்லாம் முடிச்சிட்டு அவளை வேற போய் சமாளிக்கணும். பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாட்டிக்காம இருக்கணும். ஆச்சி, நீ மட்டும் வாயை திறந்துடாதே. ஆமாம்மா. ஏன் என்னையவே எல்லாரும் சொல்றீங்க? நான் அமைதியா தானே இருக்கேன். என்னால உனக்கு நல்லது தாண்டி நடக்கும். நான் எந்த வழியிலையும் உபத்திரம் பண்ண மாட்டேன் உனக்கு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வா, கீழே போய் சாப்பிட்டுட்டு படுக்கும். நாளைக்கு காலம்புற கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும். வா ஆச்சி, போலாம். திருக்காணி, சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. ஓகேப்பா. சின்ன வயசுலயே பேசி வச்ச ஜோடி தான். என்ன ஒண்ணு, குறுக்க ஒருத்தி வந்ததுனால எல்லாம் மண்ணா போயிட்டு இப்ப என் பேத்திய கட்டி கொடுக்க என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லதா நடக்கணும்.
காரு ப்ளீஸ் டீ கதவை தர. எதானாலும் பேசிக்கலாம் காரு, ப்ளீஸ் கதவை தர. நான் சொல்றத கொஞ்சம் கேளு காரு, ப்ளீஸ் காரு. என் மேல எந்த தப்பும் இல்ல காரு. கடவுளே, நான் இவட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சக்தி, அப்பா. காரு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், அசோக் சொன்னா. நீ ஃபர்ஸ்ட் வா. அவளை கதவை திறக்க சொல்லுங்கப்பா. நீ ஃபர்ஸ்ட் வா சக்தி, பேசிக்கலாம். ப்ளீஸ்ப்பா, நீ அது கதவை திறக்க சொல்லு. எனக்கு ஏதோ தப்பா தோணுதுப்பா. விடிஞ்சா கல்யாணம் சக்தி, சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்ப வந்து பொண்ணு வீட்டில் நின்று கதவை தட்டிட்டு நின்னா அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கண்ணு காது மூக்க வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களா ஒரு கதையை கட்டி விடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. வா சக்தி. அப்ப காரு, மருமக கிட்ட நான் பேசுறேன், நீ ஃபர்ஸ்ட் வா. வாங்குறேன்ல, இங்க நிக்காத. நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. என் மேல எந்த தப்பும் கிடையாது. அதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம்டா. வா. இதுதான்ப்பா நடந்துச்சு. சக்தி, உன்னைய ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேன், அந்த திருக்காணியை நம்பாதன்னு. இப்ப பாரு, அவளுக்கு ஆறுதல் சொல்ல போய் உங்க 2 பேத்துக்கு இடையில இவ்வளோ பெரிய பிரளயமே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? திருக்காணி ஃபீல் பண்ணி அழுதாப்பா. அதனாலதான் இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா பாத்தியா? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன்பா எல்லாமே தப்பு தப்பா நடக்கு? காருக்கு துரோகம் பண்ணணும்னு என் கனவுல கூட நினைச்சது கிடையாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவ இத பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கூப்பிட கூப்பிட நிக்காம போய் கதவை சாத்திட்டா. அப்புறம் என்ன, நீ பண்ண வேலைக்கு பக்கத்துல உட்காந்து பால்கோவாவா ஊட்டி விடுவா? எந்த பொண்ணா இருந்தாலும் தான் கட்டிக்க போறவன் இன்னொரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் கோபம்தான் வரும். பாவம் என் மருமக எவ்வளோ மனசு உடஞ்சி போயிருப்பா. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா. காருவை நானே கஷ்டப்படுத்திட்டேன். அவ காலில் விழுந்தினாலும் மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கேன்ப்பா. ப்ளீஸ் அவளை கதவை திறக்க சொல்லுங்க. அவளை என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா. பேசுனா எல்லாம் சரியாயிடும். ஆமா சக்தி, நீ சொல்றது சரிதான். பேசுனா எல்லாம் சரியாயிரும். ஆனா அந்த பொண்ணு இப்ப என்ன மனநிலையில இருக்கான்னு தெரியல. பாவம் எவ்வளோ தூரத்துக்கு உடஞ்சி போயிருப்பாளோ. ஏன்பா எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்கு? இந்த மேரேஜ்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லாம் உங்க அம்மா சொந்தக்காரங்கள சொல்லணும். அவ வீட்டாட்களால தான் இவ்வளோ பிரச்சனையும். எதுக்காக சொந்த பந்தம் எல்லாம் ஒரு விழாவில் ஒன்று கூடுறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருந்தாலும் நேரில் பார்த்தா அதெல்லாம் பேரும் தான். ஆனால் நம்ம வீட்டில் எல்லாம் தலைகீழ நடக்கு. ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? கல்யாணம் வச்சதுதான் வச்சாங்க, என்ன வேலை? குறுக்க நிமித்த முடியல. நாளா இவ்வளோ வேலை செஞ்சு சரித்திரமே கிடையாது. ஏட்டி, உன் கல்யாணத்துக்குலாம் நாங்க வந்து செஞ்சோம்லா. ஆமா, செஞ்சீங்கதான். அதுக்கு நீ இவ்வளோ வேலையா? எல்லாரும் பேசி பேசி செஞ்சோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் சின்ன பொண்ணு. ஆமா, முடிச்சிடலாம். நல்லா சொல்லுவீங்க. இந்த தாம்பளை பைக்குள்ள பழம் சாக்லேட்டு எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் நாளைக்கு கல்யாணமே முடிஞ்சிரும் போல இருக்கு. நான் இப்ப முடிஞ்சிரும் அப்ப முடிஞ்சிரும் பாக்கேன், முடிஞ்ச பாடு இல்ல. 1500 தாம்பளை பையில சின்ன பொண்ணு, சும்மாவா? யாருமா இதெல்லாம் கண்டுபிடிச்சா? ஏக்கா, இதுக்குனே இப்பெல்லாம் நிறைய பேர் இருக்காவ. ரிட்டர்ன் கிஃப்ட்னு நமக்கு தேவையானது சொன்னா போறோம், அவையனே போட்டு கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவாவ. நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை மட்டும் சொன்னா போறோம். அந்த பொருளெல்லாம் அவங்களே வாங்கி ஒன்று ஒன்று பையில போட்டு அழகா கொரியர் பண்ணி விட்டுருவாவ.
அதுக்கு துட்டு நிறைய ஆகும் டி. இத உட்காந்து நம்மளே போட்டு போயிடலாம். ஆமா, ஆளா இல்ல இவ்வளோ பேர் இருக்கோம்ல. இந்த பிள்ளைகளு தட்டு டெக்கரேஷன் பண்ணணும் போயிட்டு, இல்லைன்னா அதுவும் வந்திருக்கும். என்னம்மா ஜூஸ் எதுவும் குடிக்கீங்களா? ஏன் வடிவு பாட்டி எங்க ஓட்டமா ஓடுறீங்க? இங்கன வந்து இருந்து நீங்களும் 4 கவரை போடுங்க. சமையல் வேலை எப்படி நடக்குன்னு பார்க்க போன சின்ன பொண்ணு. அதெல்லாம் நல்லா தான் நடக்கும். செவனே நீங்க வந்து இருங்க. இருக்கம் டி, தாம்பளை பையெல்லாம் போட்டாச்சே இப்படி. முடிய போது வடிவக்கா, இன்னும் 200 பைக்கானு போடணும். சாக்லேட்டு ஒரு பைக்கு 2 போட்டு வைங்க. ஏன் ஒண்ணு போட்டா போறாதா? அது என்ன கணக்கு 2? நிறைய பேர் வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கும்ல கீதா. ஒரே ஒரு சாக்லேட்டு போட்டா ஒரு பிள்ளை ஏமாந்து போயிடும். அதனால தான் 2 போட்டு வைக்க சொன்னேன். ஆமா, அது சரிதான். வடிவு பாட்டி தாம்பளை பைக்கே போடுன்னு போடுறீங்களே. தாம்பளை பையும் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம கொடுக்குற பொருள் கொஞ்சமாச்சும் உபயோகமா இருக்கணும்ல. என்ன லட்சுமி நான் சொல்றது? நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் மைனி. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கீங்களாம்மா? வாங்க அப்படியே போய் ஸ்டேஜ் எல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காவன்னு பார்த்துட்டு வருவோம். ஆமா, நானும் அதான் நினைச்சேன். கொஞ்சம் காத்தாட போயிட்டு வந்தா அடுத்து டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். சரி வாங்கடி போவோம். டெக்கரேஷன் வேலை இன்னும் முடியல போலயே. காலையிலக்குள்ள முடிஞ்சிரும் கீதா. மைனி, நைட்டுக்கு சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? வீட்டில் பிள்ளையெல்லாம் இருக்கு, கொடுத்து விடணும். ஆமா லட்சுமி, நானும் அதுக்கு தான் போய் பார்த்தேன். கேரியல் எல்லாம் ரெடியாக தான் எடுத்து வச்சிருக்காவ. ஒரு 10 நிமிஷத்துல வச்சு தந்துருவாவன்னு. ஆட்டு மைனி. ஏ சின்ன பொண்ணு கீதா, ஏடி டான்ஸ் எல்லாம் ஆடுவேன்னு சொன்னீங்க? ஆமா பாட்டியோ, ஆடுவோம். ஆனா இப்ப இல்ல, நாளைக்கு. ஏட்டி ஆடி காட்டுங்கட்டி பாப்போம். ஆமா, ஆடுங்களாம் டி. எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, ஆடுங்க அவ. ஏன் 4 முடி நம்ம கூட்டங்கள் தானே இருக்கு. சும்மா ஆடுவோம். நம்மளும் கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அதுவும் சரிதான். நீங்க எல்லாரும் இப்படி கெஞ்சி கேட்கறதுனால நாங்க ஆடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் அம்பச்சக்கா, என் போன் தரேன், வீடியோ எடுங்கன்னு. ஆட்டும் கீதா, கால் நல்லா பிடிச்சிக்கிட்டு. நாங்க கீழே போய் உட்காந்துக்கிறோம், நீங்க ஆடுங்க. ஆடிடுவோமா சின்ன பொண்ணு? ஆடுறதுக்கு பாட்டு போடணுமே. பாட்டெல்லாம் ரெடியாக தாம்ட்டி இருக்கு, நீங்க ஆடுங்க. அப்ப வாங்க நம்ம கீழே போய் உட்காருவோம். தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க.